கல்லி கிரிக்கெட்டில் வர முக்கியமான பிரச்சனையில் ஒன்று இந்த வைடு பாலுக்கு தான். ரெண்டு டீமும் வேறு வேறு ஒப்பீனியன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்துக்கும் காரணமான அந்த வைடு பால் கான்ட்ரவர்சி பற்றி பார்ப்போம். பேட்ஸ்மேன் நார்மல் ஸ்டாண்ட்ஸில் இருந்து அடிக்கவே முடியாத அளவுக்கு கைட்லைன் தாண்டி பால் போச்சுன்னா வைடு பால். அதுவே லெக் ஸ்டம்புக்கு லெக் சைடுக்கு வெளியில் போச்சுன்னா அது வைடு. சப்போஸ் பேட்ஸ்மேன் வந்து ரைட் ஹேண்டில் இருந்துட்டு சும்மா ஆஃப் சைடு ஒதுங்கி வராருன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து வைட் கைட்லைன் வந்து மாறும். அப்போ வந்து அது வந்து வைடு பால் கிடையாது. இதுவே வந்து எப்போ பிரச்சனையாக மாறும்னா பேட்ஸ்மேன் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கோ லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கோ மாறும்போது அந்த பால் மிஸ் பண்ணிட்டாருன்னா அப்போ வரும் இந்த பிரச்சனை, வைடு பாலா கரெக்ட் பாலா அப்படின்னு. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வைடு பால் தான் கொடுக்குறாங்க கலி கிரிக்கெட். ரூல்ஸ் படி பார்த்தோம்னா பேட்ஸ்மேன் இன்டென்ஷனாக ஷிஃப்ட் ஆகிறார் பார்த்தீங்களா, அது வந்து வைடே இல்லை. பவுன்சர் ஓவர் த ஹெட் போச்சுன்னா தான் வைடு. பட் கலி கிரிக்கெட்டில் ஷோல்டர் கிட்ட இல்லைனா ஹெட்டு கிட்ட லைட்டாக போகும்போதே மெயின் அம்பையர் லெக் அம்பையர் வைடுன்னு அப்படியே தூக்கிடுவாங்க கையை. இந்த விஷயத்தில் வந்து பர்சனலாக நான் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கேன். என்னடா இதுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா எப்படி வந்து பவுலிங் நான் போகிறது நமக்கு தோணும். எல்லாரும் கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த வைடுக்காக இது வைடு இல்லைங்க அப்படின்னு கேட்டு சண்டை போட்டிருப்போம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லி கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அன்டில் தென் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.